நான் துணை பொதுச்செயலாளராகி 2 மாதத்திலேயே என்னை நீக்கினாங்க. அவர்களுக்கு துணையாக அவர்கள் கூட செயல்பட்டவன் தான் நான். அதனால 6 மாதம் பொறுத்திருந்தேன். ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், வெயிட் பண்ணேன். ஏன்னா அம்மாவுடைய கட்சி அவசரப்படக்கூடாது. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் தன்னை சுய கவனத்தை பாதிச்சா யாருக்கும் கோபம் வரும். இருந்தாலும் பொறுமையா இருந்தேன். அது தொடர்ந்து அமமுக ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 9 ஆண்டுகளாக எங்க கட்சி தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக இருக்குது. 2021 தேர்தல் அப்ப கூட அமித்ஷா அவர்கள் என்னை அழைத்து நீங்கள் எல்லாம் ஒன்னா வரணும்னு சொன்னப்ப கூட நான் ஒரே கட்சியா வரல, நாங்க கூட்டணியில வரணும் அப்படின்னு சொன்னா அது நடக்காம போச்சு. திரும்பி 26ல் அதே மாதிரி என்ன அழைத்து பேசினா நான் மன வருத்தங்கள் எல்லாம் விட்டுட்டு நாங்க எல்லாமே மீண்டும் அதிமுக ஆட்சி வரணும், அம்மாவுடைய ஆட்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து என்டிஏ கூட்டணியில எல்லாரும் முயற்சி செய்தோம். அது நடக்காமல் போய்விட்டது. இப்பொழுது நீங்க சொல்ற மாதிரி ஊடகங்கள்ல சோசியல் மீடியால வருது. நான் இப்ப அவங்க கூட தானே இருக்கேன், கூட்டணியில இருக்கேன். நான் நினைச்சிருந்தா எங்க எம்எல்ஏ தட்டி தூக்காம நானே ஆதரவு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பல பேர் பல வழிகளில் முயற்சி செஞ்சப்ப நம்ம ஒரு கூட்டணியில இருக்கோம். நான் மற்ற அரசியல்வாதி மாதிரி கிடையாது. மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு கூட்டணியில் ஜெயிச்சுட்டு அதுக்கு நேர் எதிரான இன்னொரு கூட்டணியில போய் அமைச்சராவது இல்ல ஆதரவு அளிக்கிறது. அதுக்கு காரணம் ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, இன்னொன்னு பாஜக ஆட்சி வந்துவிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லிட்டு போறது தவறு என்று நினைப்போம். நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில நாங்கள் 11 தொகுதியில போட்டிட்டோம். அதுல ஒரு தொகுதியில தான் வெற்றி பெற முடிஞ்சது. அந்த தொகுதியில எங்களுக்கு மற்ற கூட்டணி கட்சிகளும் உழைத்து, அந்த நிர்வாகிகள் உழைப்பு, தொண்டர்கள் உழைப்புல தான் வெற்றி பெற்றிருக்கோம். அதனால நம்ம அந்த கூட்டணியில இருப்பதுதான் கூட்டணி தர்மம். அதுதான் என்னுடைய குணாதிசயம் கூட. அதனால அந்த கூட்டணியில் நிற்கிறோம். இப்பயும் நாங்க தேர்தலுக்கு பிறகும் தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக மற்றும் அதிமுகவுக்கு உறுதுணையாக தான் நிக்கிறோம். இதை நீங்க சொல்ற மாதிரி இந்த கடினமான நேரத்திலேயும் நான் அதிமுகவுக்கு ஆதரவா தான் இருக்கேன். அதனால ஒரே கட்சியா இணைந்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருப்பதாக மற்றவர்கள் நினைக்கலாம். எங்க கட்சியில யாரும் என்னட்டு அது மாதிரி என்னட்டு இந்த நிர்வாகிகளும் தலைமை கழக நிர்வாகிகளும் மாவட்ட செயலர்களும் என்கிட்ட பேசல. சரி, பாப்பா வெயிட் பண்ணுவோம். தமிழக அரசியல் கடுமையான ஒரு சோதனை எதிர்கொண்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு ஏதாவது பேசுனீங்களா சமீபத்தில்? நான் தேவை ஏற்படும் போது அவரோட பேசிட்டார். சமயத்தோட ஒரு வார்த்தை கூட பேச. ஒரு மாத புதிய அரசுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? இதோட 1 மந்த் முடிச்சிருக்கீங்க. இப்ப எப்படின்னா எந்த ஒரு ஆட்சிக்கும், அது குறிப்பா இது ஒரு புதிய ஆட்சி. அமைச்சர்கள் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர்ல இருந்து செங்கோட்டையன் அவர்களை தவிர மற்ற எல்லார்களும் புதியவர்கள். அவர்களுக்கு நிர்வாக பயிற்சிக்காக இல்ல அரசாங்கத்தை ஆட்சி முறையை புரிஞ்சுக்கிறதுக்காக 6 மாதம் கால அவகாசம் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நியாயம்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க ஒன்ன மறந்துடுறாங்க. எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டீங்க, எங்களை எங்க மேல பொறாமப்பட்டோம், எங்க மேல ஆட்சிக்கு வந்தது பிடிக்காம பேசுறீங்கன்னு சொல்றாங்க. அது தவறு. இப்ப விவசாயிகள் இன்னும் நீங்க தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னீங்களே அந்த பயிர்க்கடன் எல்லாம் தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு அவங்க யாரும் கேட்கல. நீங்களா உங்க வாக்குறுதிகள் மீறி விவசாயிகளை ஏமாற்றுற மாதிரி ஆர்பிஐ நாம்ஸ் எல்லாம் காரணம் காட்டி நிதிநிலைய காரணம் சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்ப அதுல விவசாயிகள் போராடுறாங்க, விவசாயிகள் அதில் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. அவங்க நீங்க தேர்தல் வாக்குறுதியில சொன்ன மாதிரி எங்களுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஒரு அரசியல்வாதியாக இருப்பதை தாண்டி எப்படி ஊடகங்கள் அதை எடுத்து நீங்க செய்தியாக்குறீங்க? அதே மாதிரி ஒரு சாமானிய மகனாக இங்க இருக்கிற ஒரு குடிமகனாக நானும் அதை எடுத்து அரசாங்கம் அதை செய்யணும், முழுது தள்ளுபடி செய்யணும், இது மாதிரி ஏமாற்று வேலை செய்யக்கூடாதுங்கிற வார்த்தை சொல்றோம். அது ஏமாற்று வேலை தானே. அதே மாதிரி 200 யூனிட் மின்சாரம், அவர் மாதம் ஒன்றுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொல்லிட்டு அதை செய்யாம 2 மாதத்திற்கு ஒரு முறை தான் 200 யூனிட் மின்சாரம், அது 500 யூனிட்டுக்கு மிகாமல் இருக்கணுங்கிறதெல்லாம் சொன்னதும் இது தவறு. இது மாதிரி சொல்லக்கூடாது.
அதுபோல நிதிநிலைய காரணம் காட்டுறீங்க. 10 லட்சம் கோடி கடன் இருந்தது எல்லோருக்கும் தெரியும். நீங்க தேர்தல் வாக்குறுதி சொல்றப்பெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கமே அதை அசெம்பிளியில தெரிவிச்சிருந்தாங்க. நீங்க போகாத ஊருக்கெல்லாம் வழி சொல்லி என்னுடைய கருத்து அவங்க ஆட்சிக்கு வருவோமா என்பதே அவங்களுக்கு ஒரு டவுட்டா இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன். அதனால 2500 ரூபாய் ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு திரு ஸ்டாலின் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு. அவரே கூட 21 தேர்தல் அப்ப ஒரு 10 ஆண்டு அம்மாவுடைய ஆட்சி இருந்ததுனால ஒரு மக்கள் மாற்ற வேண்டும் என்று அவர் வாக்களித்தாங்க. அப்ப தேவையில்லாம இந்த வாக்குறுதிகள்லாம் சொல்லிதான் அவர் 5 வருஷத்துல மாற்றிக்கிட்டார். பழைய ஓய்வூதிய திட்டம் இது மாதிரி பல அதுலதான் அவர் 5 ஆண்டுகள் அதுல போராடி எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லா போராடி அவர் ஆட்சி போனது. இவர்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா நாங்க வரோம்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் எங்களுக்கு மாற்று என்று சொல்லிவிட்டு நாங்க சொன்னதான் செய்றாங்க. இப்ப இது புதிய ஆட்சியா தெரியல, திமுக ஆட்சியோட நீட்சியா தான் தெரியுது. ஏன்னா அவர் எப்படி பழைய ஊதிய திட்டம் சொல்லிட்டு அதுல எப்படி பல்ட்டி அடிச்சாரோ அதே மாதிரிதான் இவங்க எல்லாமே செய்யறாங்க. இவரால 2500 ரூபாய் எப்ப கொடுக்க போறாரு வெயிட் பண்ணுவோம். அது மாதிரி வீடுகளுக்கு குடும்ப தலைவர்களுக்கு 6 கேஸ் சிலிண்டர் தரேன்னாரு. இது நாங்க இல்ல, சோசியல் மீடியாலேயே பல பேர் பொதுவானவர்கள் அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் இதெல்லாம் கிரிட்டிசைஸ் செய்யறாங்க. இன்றைக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லயே ரீல்ஸ் போட்டு ஆட்சியை தொடரலாம்னு நினைச்சா இப்ப அன்னைக்கு பாக்குற இபி பில் எல்லாம் ஜிபேல பே பண்ணலாம் அப்படின்னு நாங்க புதிதாக எங்க ஆட்சியில் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது கிடையாது. அது ஒண்ணு அந்த இன்ஸ்டால அவங்க போடுற அந்த விஜய் வார்த்தையில சொல்லணும்னா ஆச்சரிய குறிகளை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு எதிர்வினை ஆற்றுறாங்க. அதனால இந்த ஆட்சி நல்ல முறையில் நடக்கணும். ஏன்னா மக்கள் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்கவில்லை என்றாலும் நீங்க தான் தனிப்பெருங்கட்சியா வந்தீங்க. 108 தொகுதியில வெற்றி பெற்றீர்கள். சில பேரை தட்டி தூக்குனீங்க, சில பேரை வீடு வீடா போற மாதிரி போய் கெஞ்சி கூத்தாடி வாங்கினீங்க. இன்னும் சொல்ல போனா ஊழல் கட்சின்னு அதிமுக சொல்லிட்டு அதுல 25 எம்எல்ஏக்களை அவங்களாம் எங்களுக்கு அப்படியே தேடி ஆதரவு கொடுக்கறதுக்கு என்ன அவர்கள் எல்லாம் என்ன ஒன்னும் தெரியாது பப்பாவா? அவர்களுக்கு யார் பேசினா என்ன பேசினாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பேசி அவங்கள 25 பேரை நடு ரோட்ல நிறுத்தினதுதான் மிச்சம். இப்ப 4 பேர் அதுல ரிசைன் பண்ணிட்டு வேற அங்க போய் நம்ம ஆளுங்கட்சியில எம்எல்ஏவா இருந்தாதான் நாங்க தொகுதிக்கு செய்ய முடியும்னு அவங்க விடுற கதையெல்லாம் பார்த்து நம்மளுக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஏற்கனவே அவங்க 5 ஆண்டுகள் அதை சொன்ன நபர் எதிர்கட்சியில எம்எல்ஏ இருந்தவர் தான். அவருக்கு ஆளுங்கட்சியில போய் சேரணும், அவருக்கு பல தொழில்கள்ல பாதிப்பு வரும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதுல நிறைய பேர் நீங்க சொல்றீங்களா வெளியில போறவங்க